திமுக அதிமுக ரெண்டு கட்சி, அதுக்கப்புறம் இப்ப தாவேக விஜயும் வந்திருக்காரு. அவரு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாரு, இலவசங்கள். நீங்க இந்த இலவசங்கள் வேணவே வேணாம்னு சொல்றீங்க, ஆனா அவர் வந்து நிறைய ஸ்கீம், புது ஸ்கீம்ஸ் கொடுக்குறாரு. உமன்ஸ் வெல்ஃபேரா இருக்கட்டும், வந்து பஸ்ஸஸா இருக்கட்டும், இதனால மைனாரிட்டிஸ்க்கு தேவையான எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க இது இலவசம்னு எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே ஒழிய அது எப்படி இலவசமா இருக்கும்? அது ஏன் என்னை நீ வந்து என்ன பிச்சைக்கார மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்? உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பாயின்னு உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது. நீ என்ன கர்ண மகாராசா மாதிரி கருணை தொகை குருணை தொகை யார் நீ? இந்த கர்ண மகா பிரபா நீ என் காசை எடுத்து, அதுவும் குறிப்பா எங்க ஆத்தாலப்பன் குடிச்சு கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு நீ வந்து இது கொடுத்துக்கிட்டு, இதுல ஒரு வேடிக்கை தம்பி. ஒரு நல்ல ஆட்சியாளன் அதை சிந்திக்க மாட்டான். எப்படி இருந்து கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம், சரி, பட்டு புடவை, அரை பவன் ஒரு பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்துல கட்ட முடியாத அந்த பிள்ளைய கடைசி வச்சு வாழ போறானா? எப்படா வடே போடாங்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவனுக்கு நிரந்தர வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன், அவனை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேங்கிறான் தான் ஆட்சி. இப்ப நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன்? அது ஒரு தற்சார்பு தான். என்னை நம்பிதான் நான் என் கனவை இன்னொருத்தட்ட கொடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, நான் தான் செய்யணும். அதுதான் இது ஒரு தற்சார்பு. அது மாதிரி அந்த வாழ்க்கை முறையை உனக்கு தரேன், தற்சார்பு பொருளாதாரத்தில் தரேன். ஒரு அடிப்படை உணவு தேவையில கூட ஒரு நாடு தற்சார்பு அடைய முடியலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2500 காலமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்க தலை வச்சே ஆடுது. இப்ப 2026 இருக்கிறோம். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் சாதி ஒழிக்க முன்னு வர மாட்டாங்க. சாதி பிரச்சனை நடந்தாலும் தக்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி அரசு வந்தா சாதி ஆதிக்கின் பேரில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அப்புறம் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலம் முழுக்க முழுக்க பட்டியலின மக்கள் போற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுத்து கொடுப்பீங்க? 142 கோடி மக்களோட தலையெழுத்த மாத்தின பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலை கூண்டுக்குள்ள நிக்குது. எவ்வளவு சீக்கிரம் வெளியெடுப்பீங்க? அதெல்லாம் எடுத்துருவோம், நீ எடுத்துருவோம். இவரு நீ அப்ப நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்ல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க, தாத்தா காமராஜ் எல்லாரும் சிலையும் தான் இருக்கு. வந்தயம் பணம் சிலையெல்லாம் திறந்திருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை பெற்ற பிறகு சிறையில் தான் இருக்காங்க. அதெல்லாம் உடைச்சிடறோம், கண்காணிப்பு கறி வச்சிடும், தொட்டா தூக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒழிச்சிடறோம். பஞ்சமி நிலத்தை மீட்கும். அதுக்கு பல தடவை அண்ணன் போராடி இருக்கேன். இப்போ இந்த தடவை அறிவிப்பேன், சொல்லுவேன். அந்த 12 லட்சம் ஏக்கர் எந்த கொம்பாதி கொம்பன்ட்டு இருந்தாலும் எடுக்கிறோம். அதை வந்து நமக்கு பாரபட்சம் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. ஏனெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு தானே, அதுவே செத்து ஒளி. நீ கவலையே படாத. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாதிக்கு கொலை செய்யாத, சாதியை கொலை செய். புரியுதா உனக்கு? நீ சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோடு பழகவே மாட்டோம்ங்கிறத நம்ம கோட்பாடு. அது அந்த எண்ணமே வராத அளவிற்கு இந்த சமூகத்தை மாத்திருவேன். விளையாடணும், படிக்கணும், வேலை இது பண்ணணும். அப்ப இந்த சாதியை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வெட்டி பேச்சு பேசி புறணி பேசிக்கிட்டு இந்த அடிக்கடி சரக்கு போட்டு மப்பிள வந்து நாங்கெல்லாம் யார் தெரியுமா வந்து நீங்க வா, நீயே ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை, அதுல பெரிய அடிமை சின்ன அடிமை அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். அது முன்னாடி நிக்கிறவன் பொறுப்பு. இப்ப நான் இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க, இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன விளக்கேத்தணும், அங்க கந்திரி ஆக்கணும், சரி நீங்க ஆக்குங்க கூட வரேன், நீங்க விளக்கேத்தணும் வாங்க கூட வரேன். அவரவர் வழிபாடு அவரவருக்கு. உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. சண்டை இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கணும். சரியா? வேற என்ன? இங்க 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 என்னன்னா, இந்த சாதி மதம் இல்லாத இது ஒரே மண்ணாகணும், ஒரு தாய் மண்ணாகணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதனால அதை சரி பண்றேன், நீ கவலைப்படாம இரு. கடந்த தேர்தல்கள் இருந்து இப்ப உங்களுக்கு 8% வாக்கு இருக்குது. 8.5 இதுல இருந்து உங்களுக்கு படிப்பு என்ன, எந்த பிரிவு மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு வலுவா இருக்கு, எது உங்களுக்கு சவாலா இருக்கு, அதை நீங்க பெருக வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இல்ல குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில இருந்து இப்ப இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற, மொழி இனப்பற்று கொண்ட, காடு மலை ஆறு அருவி நிலம் வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்ப நம்ம ஐம்பெரும் ஆற்றல்ங்கிறோம், அவங்க பஞ்சபூதம்ங்கிறாங்க, ஐம்பூதம்ங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது என்னை ரொம்ப தேடும். அந்த மாதிரிங்கிறத நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றறிந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழல்ல நான் சொல்றது, அவங்க கிட்ட காசை வச்சு அரசியல் செய்யறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்யறேன்.
அவங்க நாணயத்தை வச்சு செய்கிறாங்க, நான் நயத்தை வச்சு செய்கிறேன். அவங்க பணத்தை வச்சு செய்கிறாங்க. நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறேன். இது ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. இப்போ எனக்கு பதவியா மக்களுக்கான உதவியானா உதவி தான், எனக்கு பணமா இனமான இனம் தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தேன்னா, மக்களுக்காக உழைக்க வந்தேன்னா நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்போ இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்கள் பாருங்கள், விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லலை. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன்றேன். நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு, நீ எதிர்பார்த்திருக்காத. அப்போ நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து இன்னும் 5 வருஷத்துல அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவன வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டீங்கன்னா 1 லட்சம் கோடி மாசம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்ப அது நல்ல ஆட்சி முறை இல்லை, அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்ப நான் சொல்றது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோடனே ஏற்றிருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்ப அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்துல மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும். நான் தான் சொன்ன 2 முனை தான். அவங்க 3 பேரும் ஒரே தளத்தில் இருக்காங்க, நான் எதிர்த்தளத்தில் இருக்கேன். அப்படின்னா அந்த ஒரே தளம் தானே. அவர் 2000, 2000, 2500. நான் இதெல்லாம் கிடையாது. நீனே ஆயிரக்கணக்கான ரூபாயை ஈட்டிக் கொள்ற மாதிரி உனக்கு வேலை வாய்ப்பு, வருவாய்ப்பு இருக்கும், பொருளாதார மேம்பாட்டை தந்துடுறேன். அவன் வாழ்விடத்திலே தந்துடுறேன். அப்ப நான் தானே வேற இடத்துல இருக்கேன். அவங்க ஆங்கிலமும் கொள்கை மொழிங்கிறாங்க. அடுத்தவன் மொழி எனக்கு கொள்கையா இருக்க முடியாதுல்ல. அது என்னுடைய தன்மான இழப்பா நான் கருதுறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் கொள்கை மொழியில வேறுபடுறேன். அப்ப அதுல மாறணும்ல. அவங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பும்னே சொல்லல. ஏன் சாராய கடையவே மூடுவேன். என் தம்பி பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தா மூடுவேன்னு சொல்லலையே. இப்ப சாராய கடையை வச்சுக்கிட்டு, போதையை வச்சுக்கிட்டு, பெண்கள் பாதுகாப்பு என்பதும் சட்டம் ஒழுங்கு என்பதும், கொலை கொள்ளையை வன்முறையை தடுப்பேன் என்பதும் வெற்றி பேச்சாயிரும். சும்மா ஒரு என்ன சொல்றது, அது கேலிய வேடிக்கையாயிரும். அது சாத்தியப்படுத்த முடியாது. நடக்காது. அது இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்றேன், என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பானாலும் தூக்கிட்டு இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாரோ 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளை தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகள்ல ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு? என கடும் சட்டம், பொது வெளியில தூக்கல போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. அது தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அண்ணன் வந்தவன நீங்க வாட்டுக்கு ராத்திரியில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பாப்போம். நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளைய தொட்டான், இடிச்சான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியே அவன் தெரியும் உட்கார்ந்துட்டான் தொடம. அப்பா 2026 நாம் தமிழர் ஆட்சின்னு சொல்லி செயல்பாட்டு வரைவு கொடுத்திருக்கீங்க. இதை பார்த்து சிறப்பா இருந்தது, எனக்கு பிரம்மாண்டமா இருந்தது, மகிழ்ச்சி.
15 வருடமா நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்காக. இப்ப இன்கேஸ் மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரா தேர்வானால் உங்களோட முதல் கையெழுத்து மக்களுக்கான திட்டங்களா என்ன இருக்கும்? இல்ல, ஒரே முதல் கையெழுத்து நான் முதலமைச்சராகிற கையெழுத்து தான். அது இல்லைன்னா பதவி செல்லாது. எனக்கு ஒரு 100 இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அது சொல்றத முதல் கையெழுத்து அப்படி ஒன்றும் இல்லை. அது எது அன்னைக்கு அந்த தேவையே இதுதான். நமக்கு உங்களுக்கு தெரியும், 100 கையெழுத்துல தான் இது சரி செய்ய முடியும். அதில் ஆக சிறந்ததா நான் நினைக்கிறது, இந்த நாட்டில் பசிச்சு கிடந்தவங்கிற முறையில் பசிங்கிற சொல்லு இல்லாமல் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த நாட்டில் பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்க போகிறாங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்கு. நான் இங்க இருந்து என் வீட்டுக்கு தினம் போகும்போது நிறுத்தங்கள்ல இந்த குழந்தை இப்படி தோல்ல போட்டுக்கிட்டு அந்த மயங்கே கிடக்குது. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எங்கிருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. நிறுத்தினோன்னு அந்த கையை கூட்டமா ஏந்தும் போது ஒரு வலி வரும் பாருங்க, நடா அப்படின்னு. நம்ம பெண்கள் இல்லை, வட இந்திய பெண்கள் தான். இப்போ அதில் ஒன்று தோணும், நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு கிடைக்காத இருக்கு, அதையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு தோணும். ஆனாலும் இந்த நிலைமையில இன்னும் இருக்குது. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் எடுக்கிற பிச்சை போட்டு காட்டுவேன். நான் வச்சிருக்கேன் அந்த காட்சியை. அது பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நான் பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு இந்த முரண்படுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஒரு சுமையா இருக்கக்கூடாது, அது ஒரு கனவா போயிடக்கூடாது. நீ என்ன கல்வி நினைக்கிறியோ, மருத்துவமா படி, நீ பொறியாளரா படி, அது எந்த வாய்ப்பையும் அரசு செய்யும். ஏன்னா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த நாட்டு பிள்ளைகளும் என் நாட்டின் செல்வங்கள்னு அதை தூக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மருத்துவம் உயிர்காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சரியா சமமா தரமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்க ஐயா தாப்பாண்டியன் நல்லகண்ணன் தவிர அரசியல் தலைவர்கள் யாரும் அரசு மருத்துவமனையில் படுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப ஊழல் லஞ்சத்தை விட்டு உண்மை நேர்மையான நிர்வாகம் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்ட்டு. அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, எனக்கு கடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப அதை எப்படியாவது அவர் கனவை அந்த நிலையில் எந்த ஒரு இடத்துல நிறைவேற்றி காட்டிடணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என் ஆட்சியில நீங்க வாழ்ந்து பாருங்களேன், என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமான்னு தோணும். இவ்வளவு பண்ணிருக்க முடியுங்களா? இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறேன், சாலை எப்படி போட்டு பராமரிக்கிறேன், இந்த கழிவுநீர் மழை நீரை எப்படி எடுத்துக்கிட்டு போறேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன்ப்பா, நல்லா ஒரு தடவை இறக்கி விடுங்க விளையாடுங்கிறேன். அதனால முதல் நீங்க சொல்ற கையெழுத்து உண்மையிலேயே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது முதன்மையானது அவசியமானதுன்னு பார்த்து போடுவேன். முதல் திட்டத்துல போடுவேன். அப்பா 2500 வருஷமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடுது. எத்தனை தடவை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு கூட பேசினேன், இந்த இங்க நடந்த கூட்டத்தில் இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளரையும் நிறுத்தி வச்சு ஒரு 10 நிமிடங்கள் வாய்ப்பு கொடுத்து பேச விடுங்க. நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படி இந்த மாதிரி நீங்க ஊடகங்கள்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும். யார் வந்தா நல்லா இருக்குமோ மக்கள் முடிவு செய்யட்டும், அவ்வளவுதானே. அது நான் தான் பாருங்க, இருகரம் விரிச்சு தயாரா இருக்கேன், எந்த இடத்துக்கு வேணாலும் வரேன். நான் தான் சவாலே விடுறேங்கிறேன், நீங்க ஏற்கிறீங்களாங்கிறீங்க. நான் தான் தயாரா இருக்கின்ற, நான் தான் பல தடவை கூப்பிடுறேன். ட்ரம்ப் ஹிலாரி மாதிரி, பைடன் ட்ரம்ப் மாதிரி எங்களுக்கு வாத வைங்க, 4 முதலமைச்சரை நிறுத்துங்க, முதல்ல நான் வர்றேன்னு சொல்லுங்க, 3 பேரையும் வர சொல்லுங்க முதல்ல.